everyone and welcome back to our channel Subby's Tube. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்படிலாம் ஃப்ரிட்ஜை க்ளீனாக வச்சுப்பேன், எப்படி டீப் க்ளீன் பண்ணுவேன், எப்படி மெயின்டைன் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ நான் ஃப்ரீசர் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் 2 செக்ஷனை மட்டும் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் செக்ஷன் இதுக்கப்புறம் கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் செக்ஷனில் அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற அந்த ட்ரே, புல்லிங் ட்ரே, ஐஸ்கிரீம் ட்ரே, அப்புறம் அந்த பாட்டில் வைக்கிற ட்ரே, ஃப்ளெக்சிபிள் பின், எக் ட்ரே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அது எல்லாத்தையும் கழட்டி எடுத்து தான் நம்ம டீப் க்ளீனே பண்ண போகிறோம். லைட்டாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டு கூட வைக்கலாம். பட் டீப் க்ளீனுங்கும் போது கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நம்ம இதையும் வாஷ் பண்ணி மாட்டினோன்னா ஃப்ரிட்ஜ் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் ப்ரில் லிக்விட் போட்டு எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நார்மல் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பாத்திரத்தை விளக்கி எடுக்கிற மாதிரி இதையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணால் தான் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்காது, அது காயிற அளவுக்கு. அதனால நம்ம ட்ரை கிளாத் வச்சுட்டு இதை ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் மாட்டிடலாம். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். பட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டு வைக்கிறது தான் அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு க்ளீனாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் அந்த டோர் சைடு, உள் சைடு எல்லாமே ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக நான் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரேவையும் மாட்டிட்டேன். இப்போ நான் திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்க போகிறேன். இது ஃப்ரோசன் பீஸு, சிக் பீஸ், அது அன்றைக்கி நான் ஜிப்லாக்கில் போட்டேன் இல்லையா, அது வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் ட்ரே இருக்கும். பட் ஆனால் இப்போ ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லை. அதிகமாக ஃப்ரோசன் ஃபுட்டை வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ மீட் வாங்கினா கூட அப்போவே யூஸ் பண்ணிடுறது, அதிகமாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் இது கோகோனட் நான் ஸ்க்ரேப் பண்ணி இருந்தது இல்லையா, அதை நான் இதில் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த ஐஸ்கிரீம் ட்ரே மேலேயே ஒரு உரமாக வச்சுருவேன். சிக்கியில் இருக்கிற ஸ்பேஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும். மீட் மட்டும் தான் அந்த இடத்துல வைப்பேன், நான் வேறு எதுவும் வைக்க மாட்டேன். அண்ட் இங்கே பார்த்தோம்னா அந்த ஐஸ் பேக் இருக்குல்ல, அது சைடில் அந்த ட்ரேலேயே போட்டு வச்சுருவேன். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளெக்ஸி பின்னு ஒன்று இருக்கும். அங்கே எதுவுமே இருக்காது. இப்போ தேங்காய் பேஸ்ட் லாஸ்ட் டைம் அரைச்சிட்டு லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதை மட்டும் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீசர் ஓவர், அது உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே நான் ஃபுல்லாக அதை துடைக்கணும். இன்னும் துடைச்சதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேஸ் எல்லாம் மாட்டணும். ஸோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாத் வச்சுட்டு நல்லா க்ளீனாக அதை ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேஸ் எல்லாமே நம்ம எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே இப்போ மாட்டிட வேண்டியதுதான். உள்ளேயும் மாட்டிட்டேன், சைட் டோர்ஸ்லேயும் மாட்டணும். இடையில நான் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வேறு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் போகலான்னு. ஒரே தெரியாக நம்ம ஓப்பன் பண்ணி வைக்க வேணாம். ஸோ சைடில் இருக்கிற ட்ரேஸும் நான் மாட்டிட்டேன் இப்போது. ஸோ நான் ரேக்ஸ் எல்லாம் மாட்டிட்டேன். இப்போது ரேக்ஸ் மொத்தம் 3 ரேக் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் 2 தான் மாட்டியிருக்கேன். ஏன்னா ஒன்று மாவு டப்பா வைக்கிறதுக்கு உயரமாக வேணுங்கிறதுனால ஒரு ரேக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 2 ரேக்குமே நான் அப் சைட் டவுன் மாற்றி வச்சுட்ருப்பேன். மேலே கூட சம்டைம் வைப்பேன், சம்டைம் பாட்டமில் வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி மாற்றி வைக்கிறது பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த புல்லிங் ரேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுறேன். ஸோ அதில் இந்த பிட்ஸா சீஸ் வைப்பேன். அப்புறம் பன்னீர் இருக்கு இல்லையா, அது வைப்பேன். எல்லாமே ஆர்கானிக் தான். இந்த அக்ஷயகல்ப பிராண்ட் ரீசெண்டாக வாங்கணும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் மில்க் இருக்குது. ஸோ அது எக்ஸ்ட்ரா இருந்தது மில்க்கு. ஸோ அது 3 பாக்கெட்டும், இந்த 3 மட்டும் தான் நான் அந்த புல்லிங் ரேக்கில் வச்சேன். பட்டர் வைக்க முடியாது, அதில் கொஞ்சம் பாக்ஸ் இடிக்குங்கிறதுனால நான் தனியாக வெளியே வச்சுருவேன். ஸோ இது இப்போது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சைடுக்கு வந்துட்டேன். சைடுக்கு கொஞ்சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு. சைடு அந்த ரேக் இருக்கு இல்லையா, அந்த ரேக்கில் எக்கு இருக்கும். ஸோ அந்த ட்ரேயை வச்சுட்டு அதில் எக் அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய எக், எப்போதுமே நாங்கள் 30 எக்ஸ் வாங்குவோம். தனியாக பாக்ஸ்லேயே வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் 8 பீஸ் மாதிரி வச்சுருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 3 குவான்டிட்டி தான். ஸோ அதை மட்டும் ஈஸியாக வச்சாச்சு. இல்லைனா இந்த ரேக்லேயுமே ஒரு பாக்ஸ் இருக்கும் எக்குக்குன்னு தனியாக. ஸோ நான் இதை இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
அண்ட் இப்போ நான் செகண்ட் ரேக்கில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ் வச்சுட்டேன். இந்த ரேக் ஃபுல்லாக வந்துட்டு எசன்ஸ், ஃபுட் கலர் அந்த மாதிரி தான், பிக்கிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுட் கலர். அந்த ஃபஸ்ட் வந்து க்ரீன் கலர், அப்புறம் ரெட் கலர், அப்புறம் வந்து எல்லோ கலர், 3 ஃபுட் கலராக இருக்குது. அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து வேற ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே இந்த இதுலேயே வச்சுருவேன். வெளியே ஸ்டோர் பண்ணி பழக்கம் இல்லாதனால வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் கஸ்டர்ட் பவுட்ரு வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணது மீதி இருக்கிறத பாக்ஸ்லேயே வச்சு நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். வெளியே வச்சாக்கா அது அந்தளவுக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டுது. அதனால் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி புட்டிங் பண்ணுறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் பிக்கிள் வந்து இருக்குது. ஸோ மேங்கோ கட் பிக்கிள் அண்ட் கார்லிக் பிக்கிள், அது 2 டப்பா ஈஸியாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் அந்த ரேக்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது காஃபி பவுடர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் அங்கே பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அது வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். வெளியே இருந்தால் ஏதாச்சும் கட்டி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இங்கே வச்சாச்சு. ஆனால் அந்த செகண்ட் ரேக்லேயே வந்துட்டு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸும் வந்து நான் அதிலேயே வச்சுட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சின்ன சின்ன டப்பா இருந்தால் கூட நான் அதிலே வந்து ப்ளேஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு நாள் போல் எல்லா நாளும் இருக்காது, சம்டைம் ஏதாச்சும் இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வைப்போனாக்கா நான் அதில் வச்சுருவேன். இது வந்து சால்டட் பட்டர் வந்து நான் இந்த சைட் ரேக்லேயே வச்சுட்டேன். இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க டக்குன்னு இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இடையிடையே வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் கூலிங் ஏறணுங்கிறதுக்காக. அண்ட் அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த பிக் பாட்டில் ரேக்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நான் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி அங்கே என்ன வைக்கணும்னாக்கா ஃபுல்லாக சாஸ் ஐட்டம்ஸ் தான், சாஸ் இல்லை கெச்சப் அந்த மாதிரி தான். ஸோ வந்து சோயா சாஸ், அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கெச்சப் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ரேக்கில் வந்து அடுக்க போகிறோம். கொஞ்சம் நட்ஸும் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். வெளியே இருந்தால் சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது. நிறைய குவான்டிட்டி வாங்கி வைக்கிறோன்னா டக்குன்னு கெட்டு போயிடுது. இங்கே வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணுறவும் முடியல, எல்லாமே வந்து பூச்சி வச்சு போயிடுது. இன்ஃபேக்ட் இந்த ஏலக்காய் கூட வந்து பூச்சி வச்சிடுச்சுன்னா 2 நாள் வந்துட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் கேஷ்யூ, பாதாம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்து பிஸ்தா அண்ட் கிஸ்மிஸ், அது 5 பாட்டில் அந்த வந்து இந்த பாட்டில் ரேக்லேயே வச்சுருவேன். இது வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், பிட்ஸா சீசனிங் அது. ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி டொமேட்டோ கேச்சப் பாட்டிலும் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டைட் ஆகிடும். சம்மர் டைமில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் ஐஸ் வாட்டருக்காக. ஸோ அவ்வளோதான். அண்ட் இது வந்து புளி கரைச்சல். கொஞ்சம் புளி வந்து ஒரு உருண்டை ஃபுல்லாக எடுத்து நான் ஊற வச்சு வச்சுப்பேன். ஸோ 1 வீக் வரா மாதிரி. ஸோ அந்த கான்சன்ட்ரேட் வந்து நான் அந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் வந்து இந்த ரேக்லேயே வந்து நான் வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான், இந்த ரேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த மற்ற ரேக்கில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் வினிகர் பாட்டில் வந்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்து வச்சிடுறேன். குக்கிங் வினிகர் இது. ஸோ அதனால் அதுவும் பேக் சைடில் வச்சுட்டு இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த ரேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இந்த ட்ரேஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் வந்து மேட் வந்து போட போகிறேன். ஸோ இந்த மேட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது. அந்த ட்ரேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அழுக்காகிற இடம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. டைம் நமக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அது அழுக்காகுது. பிகாஸ் நம்ம கொஞ்சம் மாவே கொட்டிடுது, இல்லை குழம்பு ஏதாவது வைக்கணும், அது கொஞ்சம் ஸ்பில் ஆகிடுது. அந்த மாதிரினாக்கா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேட் இந்த மாதிரி நான் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ 3 இடத்துல தான் வைக்க போகிறேன். அதனால் 3 இடத்துல மட்டும் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ நான் இப்போ இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் வந்து என்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன்னாக்கா, இது வந்துட்டு அன்சால்டட் பட்டர். இது நான் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வாங்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய லோஃபாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் போட்டு தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த அன்சால்டட் பட்டர் வந்து இங்கே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி ஒரு டப்பா, சின்ன டப்பாவில் வந்து கார்லிக் வந்துட்டு உரிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதுமாதிரி சம்டைம் நாட்டு வெங்காயம் கூட உரிச்சு வச்சுருப்பேன். அதாவது அது வந்து 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது பூண்டு வந்து ஒரு 1 வீக் மேலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அண்ட் இது கூட வந்து கருவேப்பிலை வந்து நம்ம அப்பப்போ வாங்கிக்கிறோன்னா அதுவும் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ நிறைய குவான்டிட்டி இருக்கனால கீழே வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி டப்பாவில் வந்து பச்சை மிளகா, ஸோ அதுவும் வந்து அந்த கார்லிக்கோட டப்பா மேலேயே வந்து அதையும் வச்சுட்டேன்.
ஸோ க்ளீனாக அந்த மேலேயே ஒரே மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து ஸ்பேஸ் வந்து உயரமாக வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மாவு இட்லி தோசை பேட்டர் வந்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி 2 டப்பா வந்து நான் அரைச்சி வைப்பேன். ஒரு டப்பா காலி, இப்போ ஒரு டப்பா தான் இருக்குது. ஸோ நல்லா அந்த இடத்துல வந்து ஓரமாக வச்சாச்சு. இன்னொரு டப்பானா அதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருவேன். ஸோ அது கொஞ்சம் டாலாக இருக்கனால அங்கே தான் வைக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ரேக் மாதிரி, அது உள்ளே நம்ம பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் உள்ளே இருக்கிறது கூட நம்ம ஈஸியாக புல் பண்ணி எடுத்துடுற மாதிரி. அதில் வந்து பிக்கிள், அப்புறம் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரை லெமன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இந்த பாக்ஸில் வந்து மின்ட் லீவ்ஸ் ஒரு பாக்ஸ்லேயும், ஒரு பாக்ஸில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் பிரித்து வச்சுருக்கேன். பெரிய கட்டாக இருந்தது, ஒரே பாக்ஸை ஸ்டோர் பண்ண முடியல, அதனால் 2 டப்பாவும் பிரிச்சே வச்சுருக்கேன். தனித்தனியாக பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கறி லீவ்ஸ்னால் கூட அது பக்கத்துலேயே வச்சிட வேண்டியதான். பட் இப்போ கறி லீவ்ஸ் நிறைய இருக்கிறதுனால கவரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து கேர்டு, இது வந்துட்டு பெரிய டப்லேயே வந்து வாங்கினது. ஸோ அது வந்து மேலே வச்சுட்டேன், கீழே ஒரு மூடி போட்டு. அதே மாதிரி தான் இது ஒரு புல்லிங் இது மாதிரி ட்ரே, அது உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். மேத்தி, கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன், வெளியே வச்சா பூச்சி வந்துடுமோன்னு. ஸோ அதுக்கு பின்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கேஷ்யூ வந்து இந்த மாதிரி பேக்கில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் பின்னாடியே வச்சுட்டேன். நட்ஸ் எப்போதுமே வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பூச்சி வச்சிருது, அதனால தான். ஸோ மேலே ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து வெஜிடபிள் டோர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். உள்ளே இது ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டம், பிகாஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளே தான் கையால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த காஞ்சி போன இலை, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொட்டி கிடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை திருப்பி போட்டு தொடச்சி எடுத்துட்டேன், நல்லா க்ளீனாக ஆகிற மாதிரி. இப்போ சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் வந்து ஜிப்லாக்ல வந்து டர்மரின் போட்டு வச்சுருப்பேன். அந்த 2 பேக்கையும் வந்து அங்கே வச்சாச்சு. லெமன் இருந்தது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கிறது வந்து அவ்வளோ சேஃபாக இருக்குது, கெட்டே போகலை. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் என்ன ஸ்டோர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணுறது தான் நல்ல, ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ கொஞ்சமாக அந்த பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ரேடிஷ், அப்புறம் கேரட்லாம் இருந்தது. கொஞ்சம் தான், நான் ரொம்பலாம் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். 2 டேஸ்க்கு தான் மேக்ஸிமம் 3 டேஸ், மினிமம் வந்து 2 டேஸ்க்காவது வாங்கி வச்சுப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ தக்காளி மட்டும் எப்போதுமே எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அது வாங்கி வச்சாச்சு. அந்த கருவேப்பிலை வந்து அதையும் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி நான் வந்து வச்சுட்டேன். ஸோ வீட்டு கருவேப்பிலையும் இருக்குது, ஷாப்பில் வாங்கின கருவேப்பிலை ரெண்டுமே இருக்குது. அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து நான் வச்சுட்டேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பெரிய டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட வெளியே வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, வெளியே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி காலின் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா அதை துடைக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த காலின் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கை அச்சு, இந்த கரை மாதிரிலாம் போகிறதுக்கு அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும். ஸோ அது ஒரு நார்மல் ட்ரை கிளாத் வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக அதை தொடச்சி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில், சைடில் எல்லாத்துலேயும் வந்து மேலே டாப்பில், டோர் டாப்பு எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டிருப்பேன், இந்த பாக்கெட்ஸ் இருக்கிற கவர். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ட்ராஷ் பேக் போடுவோம் இல்லையா, அந்த பேக் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பேன், ஈஸியாக எடுக்கிற மாதிரி இந்த கட் பண்ணிலாம் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து ஃபுட் கவர் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த இது இருக்கும், அந்த பாஸ்கெட் மாதிரி ஒன்று. அண்ட் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். அப்புறம் இந்த நன்னாரி சிரப் அது என்ன ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அதனால் வெளியே இருக்குது. ஸோ ஃப்ரீசரில் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த
சிக்பி, கோகோனட், அப்புறம் அந்த ஐஸ் பேக் இது மட்டும் தான் இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 3 லெமன் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். அது எப்போதுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில், ஒரு எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், அப்புறம் வந்து ஃபுட் கலர்ஸ், எசன்ஸு, பிக்கிள்ஸு, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இது எல்லாமே வந்து இந்த செகண்ட் ரேக்கில் இருக்கும். சும்மா ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி ஒரு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடரும் பட்டரும் வந்து இந்த குட்டி ஃப்ளெக்சிபிள் பின்னில் வந்து இருக்கும். இது வந்து சால்டட் பட்டர் வச்சுருப்பேன். கீழே வந்து ஃபுல்லாக சாஸ் பாட்டில், நட்ஸு, அப்புறம் ஸ்பைஸ் வச்சுருக்கேன். ஸ்பைசஸ், பீட்சா சீசனிங், அப்புறம் வினிகர், அப்புறம் வந்து டர்மரின் கான்சென்ட் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு கீழே மாவு இருக்குது. சொன்ன மாதிரி பிக்கிள்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் லெமன், ட்ரை லெமன், மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கசூரி மேத்தி எல்லாம். இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அப்புறம் கேர்டெல்லாம். அண்ட் மேலே இந்த புல்லிங் ரேக் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு சீஸு, பன்னீர், மில்க், அவ்வளோதான். ஸோ இந்த செக்ஷனும் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஒரு கிளான்ஸ் மாதிரி. அண்ட் இந்த டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே வந்து வெஜிடபிள் செக்ஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி புளி, எலுமிச்சைப்பழம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். அண்ட் இங்கே டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு டவல் போட்டு வச்சுருப்பேன். எப்போதும் இருக்கும். சப்போஸ் கை வந்து வெட்டாக இருந்ததுன்னா தொடச்சி எடுக்கலாங்கிறதுக்காக எப்போதுமே அந்த டவல் அங்கே மாட்டியிருக்கும். ஒரு டவல் மடித்து அந்த டோர் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு மாட்டி வச்சுருப்பேன். அண்ட் அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் நீட்டாக ஆர்கனைஸும் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாரோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.